Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம தோட்டத்து சமையல் தான் பார்க்க போறோம். நிறைய ஃபெஸ்டிவல்லாம் வந்தனால அந்த ரெசிபி போட்டுட்டு இருந்தேன். அதனால தோட்டத்துல இருந்து பறிச்ச காய்கறிகளை வச்சு விறகடுப்பு சமையல் வந்து என்னால போட முடியல. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா கேழ்வரகு மாவை வச்சு களியும் அது தொட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த புளிச்சக்கீரை அதே மாதிரி கத்திரிக்காயை வச்சு நல்ல ஒரு சூப்பரான கிராமத்து டேஸ்ட்டில் கடையலும் தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து நம்ம மண் சட்டிலையும் விறகடுப்புலையும் செய்கிறப்ப நம்ம ஊர் கிராமத்தில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் புளிச்சக்கீரை செடி. புளிச்சக்கீரை வந்து மூணு செடி தான் வச்சுருக்கிறேன். நல்லா ஒடிக்க மரம் மாதிரி வளர்ந்து கிடக்கு. இப்போ இந்த புளிச்சக்கீரையும் நம்ம வீட்டில் பறிக்கிற கத்திரிக்காயும் வச்சு தான் இன்றைக்கி கடையல் செய்ய போகிறோம். கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வெரைட்டி வந்து கத்திரிக்காய் வச்சுருக்கிறேன். அப்புறம் வெண்டைக்காய் வந்து ஒரு 7 செடி நல்லா காய்க்குது. டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா 4 வெரைட்டி வந்து கத்திரிக்காய் வச்சுருக்கிறேன். பர்பிள் கலர் கத்திரிக்காய், அடுத்து வந்து பச்சை கலர் கத்திரிக்காய். பச்சை கத்திரிக்காய் தான் அதிகமாக காய்க்குது. அது வந்து சின்னதில் எடுத்து எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து 2 வெள்ளை கத்திரிக்காய் செடியும் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலர் கத்திரிக்காயும் அடுத்தது வந்து புளிச்சக்கீரையும் வச்சு தான் கடையல் செய்ய போகிறோம். இப்போ எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம். இப்போ பறித்தது பார்த்திங்கன்னா 4 கத்திரிக்காயும் இந்த அளவுக்கு புளிச்சக்கீரையும் பறிச்சிருக்கிறேன். இப்போ புளிச்சக்கீரையை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணியில் அலசி எடுத்துடுங்க. இப்போ புளிச்சக்கீரையெல்லாம் கழுவியாச்சு. முதல்ல வந்து களி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் புளிச்சக்கீரை கடையல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து களி செய்கிறதுக்கு நல்லா அடுப்பை பற்ற வச்சுட்டு பானையில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பானையில் 1 பங்கு நீங்கள் கேழ்வரகு மாவு எடுத்தீங்க அப்படின்னா 6 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்ருக்குறோம் இல்லையா, இந்த தண்ணியிலேயே கேழ்வரகு களிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். பொடி உப்புனா ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி ஓரளவு கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்டேஜில் அந்த உப்பை நல்லா கரைச்சிட்டு கேழ்வரகு மாவை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து புட்டு மாவுன்னு விற்கும் இல்லையா கேழ்வரகு மாவில், அதுதான் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக அரிசி வந்து குருணையாக சேர்த்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து குருணை மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து வழுவழுன்னு இல்லாமல் கொஞ்சம் ரவை மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தீயை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க, வச்சுட்டு கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ விறகடுப்புனால விறகு எடுத்துட்டேன். நீங்கள் வந்து கேஸ் அடுப்பு அப்படிங்கிறனால மீடியம் தீலையோ இல்லை அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக தீயை வச்சு கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா டக்குன்னு உங்களுக்கு அடியில் வந்து பிடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டுருச்சு பாருங்கள். இது ராகி களி வந்து சட்டுன்னு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். இன்னுமே வந்து உங்களுக்கு கெட்டியாகி கையில் எடுத்து பார்க்கணும். அதாவது தண்ணியில் தொட்டுட்டு நீங்கள் கேழ்வரகு களியை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசு பிசுன்னு கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா களி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கட்டைக்கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட களி வந்து நல்லா திக்காக இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா களி ரெடி ஆகிடுச்சு. நான் தண்ணி தொட்டு கையால் எடுத்து பார்த்தேன், கையில் வந்து ஒட்டலை. இப்போ கரண்டியில் இருக்கிற அந்த களியை வந்து எடுத்துட்டு நம்ம அடுப்பில் வந்து இந்த களியை எடுத்து வச்சுருவோம். அடுப்புலேயே இருந்துச்சுனாலோ இல்லை வந்து நீங்கள் அனல்லே வச்சுருந்தாலும் அடி பிடிச்சிரும். அதனால் மூடி வச்சு இதை ஓரம் போல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடையல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஓரமாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஆறி நம்ம சாப்பிட்றதுக்கு களி நல்லா இருகலாக இருக்கும். இப்போ வந்து கடையல் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கடையலுக்கு வந்து ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு வந்து வறுத்துக்கலாம். சட்டி சூடானோன்னே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் நான் வந்து ஒரு 12 வரமிளகாவை சேர்த்து அது நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் இதை வந்து எடுத்துடுங்க. இப்போ இதே சட்டியில் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், அதுமாதிரி வெந்தயம்லாம் நம்ம வறுத்துக்க போகிறோம். வெந்தயம் 1/2 டீஸ்பூனுக்கும் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க.
கூடவே வந்து மிளகு ஒரு 10 மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம், அதிகமாக வேண்டாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவக்கணும், கருகிடக்கூடாது. சட்டுன்னு உங்களுக்கு சட்டி வந்து சூடாக இருக்கனால வறுபட்டுரும். இந்த அளவுக்கு இருக்கிறப்ப எடுத்துடுங்க. இப்போ இதே சட்டிலே வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கத்திரிக்காயை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் 4 கத்திரிக்காய் எடுத்தேன் இல்லையா, இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். இதை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல வந்து இந்த கத்திரிக்காய் வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளிச்சக்கீரையை சேர்க்க போகிறோம். இப்போ அது வந்து வேகிறதுக்குள்ளே இந்த மசாலா வந்து இடிச்சுக்கலாம். நான் வந்து உரலில் இடிச்சுக்க போகிறேன். உங்கள்கிட்ட மிக்ஸி இருக்குது அப்படின்னா மிக்சியில் கூட கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது. முதல்ல வரமிளகாவை போட்டுட்டு ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கிறேன். அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், தண்ணி ஊற்றாமல். இப்போ இந்த அளவுக்கு பொடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற மற்ற சீரகம், வெந்தயம், மிளகு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் நரன்னு பொடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக பொடிக்க வேண்டாம். இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் உங்களுக்கு கடையலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே உரல்லே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை இடிச்சுக்க போகிறோம். இந்த கடையலுக்கு சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 12லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட வெங்காயம் சின்னது இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை ஒன்றும் பாதியமாக மட்டும் இடிச்சுக்கலாம், ரொம்ப வந்து நைஸாக இடிச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு இருக்கிறப்ப எடுத்து வச்சுடுங்க. இப்போ இதே உரல்லே வந்து பூண்டு 4 பல்லு பூண்டை போட்டுட்டு இதையும் ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு இடித்தா போதும். இதை வந்து நீங்கள் பொடியாக நறுக்கிறத விட இந்த மாதிரி இடிச்சிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் வந்து வெந்துருச்சு. கத்திரிக்காய் வந்து நல்லாவே வேகணும், பாதியமாலாம் வேகக்கூடாது. எடுத்து ஒரே ஒரு கத்திரிக்காயை செக் பண்ணுங்கள், நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், குழையணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கழுவி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம். புளிச்சக்கீரையை வந்து நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சட்டி ஃபுல்லாக கீரை இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டியில் கால்வாசி தான் உட்காந்துருக்கும் வெந்ததுக்கப்புறமா. இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா கத்திரிக்காய் வந்து தண்ணி கம்மியாக தான் அதில் இருந்துச்சு. அதனால் போடுறப்ப உங்களுக்கு இன்னும் கீரை நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா கீரை வெந்துடணும், அப்போ தான் வந்து கடையல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கீரை வந்து முத்தலாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும், அவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து கடையலுக்கு தாளித்து நம்ம ஒன்று சேர்த்து வச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு சட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சட்டியில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன். கடையலுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடுகு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சில பேர் கருவேப்பிலை சேர்க்க மாட்டாங்க, வேணான்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த பொடியை வந்து இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போய் லைட்டாக செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த கடையலுக்கு வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து நல்லா ஒரு பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை கட் பண்ணினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு இருக்கும். இந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா அதை இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியை வந்து வதக்கிக்க போகிறோம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த புளிச்சக்கீரை கடையலுக்கு தேவையான உப்பை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ நீங்கள் போட்டு வதக்கிறப்ப தக்காளி உங்களுக்கு சட்டுன்னு வந்து வெந்து வந்துடும், அதனால தான் நான் இப்பயே சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக வதங்கி வரட்டும், ரொம்ப நல்லா குழஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வெந்து இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பொடியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்புலேருந்து விறகை வந்து எடுத்துடலாம். மிதமான தீயில தான் இதுக்கு மேலே செய்ய போகிறோம். நீங்கள் வந்து கேஸ் அடுப்பில் செய்ய போகிறீங்கன்னா அடுப்பை வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி தக்காளியும் வெந்து குழஞ்சி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளிச்சக்கீரையும் கத்திரிக்காயும், அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. தண்ணி எடுத்துட வேண்டாம். இப்போ எடுத்துட்டு அதே கம்மியான தீயிலே வச்சு தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் நல்லா இந்த மசாலாவோடையே கலந்து விட்டுறலாம்.
கலந்துட்டு கொஞ்ச நேரம் இது வேகணும். ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மிதமான தீயில் மூடிலாம் வைக்க வேணாம், திறந்தே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து கடையல் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 4-5 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. கடையலும் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம மத்து வச்சு தான் கடைய போகிறோம். உங்கள்கிட்ட மத்து இருந்துச்சுன்னா கடைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் அரைக்க போகிறீங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு பல்ஸில் ஒரு 2-3 தடவை போட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிடக்கூடாது, அப்போ வந்து கடையல் நல்லா இருக்காது. நான் வந்து இதை அடுப்புலேருந்து எடுத்துட்டு கீழே வச்சு தான் கடைய போகிறேன். கடைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சி இந்த அளவுக்கு வந்துருச்சு. ரொம்ப நைஸாக கடையக்கூடாது, இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நம்மளோட புளிச்சக்கீரை கடையலும் ரெடி ஆகிடுச்சு. அது கடையிறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா களியும் வந்து நல்லா திக்காகி சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் சூடாக உருட்டி வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி உருட்டி நீங்கள் வந்து தண்ணியில் போட்டுட்டு ஆறினதுக்கப்புறம் களியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இப்போ சுட சுட களியும் கடையலும் தான் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி அளவுகளோட இந்த களியையும் கடையலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.